ஆதிசக்தியும் நானே, அன்னபூரணி நானே, ஓம்கார பொருளும் நானே, உலகம் என்பதும் நானே, இயற்கையும் நானே, பஞ்சபூதங்களும் நானே, அழுதிடும் உன்னை தாளாட்டி ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடும் உன் அம்மையும் நானே. இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் விளைவாக உன் தலையெழுத்தே மாறப்போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டது. இப்போது இதை நீ தொட்டும் விட்டாய். இதன் மூலமாக உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் சொல்லட்டுமா? எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் நடக்க தயாராக இரு. ஏனெனில் உன் தலையெழுத்தானது இப்போது மிகச் சிறப்பானதாக மாறிவிட்டது. நீ உன் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சியும் பெருகும்படியும் அனைத்து மகிழ்ச்சியும் நீ அடையும்படியும் உன்னுடைய துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்கும் அவசரப்பட்டு கோபப்படாதே. கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் உன் வாழ்வில் வெற்றியை கொடுக்கும். பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துதானே நீ கவலைப்படுகிறாய். ஆனால் உனக்கு தெரியாத ரகசியம் ஒன்று கூறட்டுமா? பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யார், உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி என்பதை நீயே அடையாளம் கண்டு கொள்கிறாய். பிரச்சனைகள் வரும்போதுதான் உன் பலம் என்ன, பலவீனம் என்ன, எதை உன்னால் சமாளிக்க முடியும், எதை உன்னால் சமாளிக்க முடியாது என்ற புரிதல் உனக்குள் வருகிறது. ஆக பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் ஓடாமல் அதை தைரியமாக போராடி வென்று காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் உனக்குள் தைரியமும் திறமையும் உருவாகும். மாற்றம் இல்லாமல் எந்த மனிதனின் வாழ்விலும் முன்னேற்றம் வராது. அந்த மாற்றத்தை காட்டும் வழியாக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை தொட வைத்தேன். அந்த மாற்றத்தை நீ எவ்வாறு உபயோகிக்கப் போகிறாய் என்ற முடிவை தெளிவாக எடு. எக்காரணம் கொண்டும் எந்த மனிதரையும் கெஞ்சியும் வாழாதே. எந்த மனிதரையும் அவருடைய பண வசதியை பார்த்து அஞ்சியும் வாழாதே. உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழப்பார். நிம்மதி என்பது நீ திருப்திப்படுவதில்தான் இருக்கிறது. உன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதான் உன் குடும்பத்தாரின் ஆசைகளை நிறைவேற்ற ஆசைப்படுகிறாய். நிச்சயம் உன் ஆசையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்காக உன் குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன். காயங்கள் இல்லாமல் காலம் யாருக்கும் கற்றுக் கொடுத்து விடாது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாய் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? அதன் மூலமாக எவ்வளவோ விஷயங்களை நீ அறிந்து கொண்டுள்ளாய். மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணங்களையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய். இனிமேல் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும்படி நான் செய்வேன். உன் மனமும் மூளையும் ஒன்றாக்கி சிந்தித்து முடிவுகளை எடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும். தீய செயல்களை செய்வது சுலபம், நற்செயல்களை செய்வதுதான் கடினம். எப்போதும் நல்லதை தேர்ந்தெடு. உன் வாழ்வில் எந்த கெட்டதும் வராத அளவிற்கு உன் தாய் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக வரும் பலன்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லோருக்கும் அன்பை கடனாக கொடு. அது மீண்டும் உனக்கு மிகப்பெரிய வட்டியோடு திரும்பி வரும். யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு அன்பை கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் தானாக தன் தவறை உணர்ந்து திரும்பி வருவார்கள். இதை செய்ய கடினமாகத்தான் இருக்கும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் முயற்சி செய்து பார். நீ எதிர்பார்த்த விஷயங்களை உன் மனம் போலவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நல்ல விஷயத்திற்காக தானே தனியாக நின்று போராடுகிறாய். விரைவில் அது எல்லாம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கப் போகிறது.
மங்களம் உண்டாகட்டும்.